வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மை கடந்த இரவிலே கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய நாளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுதுமே நாம் இதை தான் தியானித்து கொண்டிருக்கிற மாதம் முழுவதும் இந்த சபையை குறித்து பேசிட்டு அடுத்த மாதத்திலே செப்டம்பர்லேருந்து காணிக்கையை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். ஆகவே தயவுசெய்து நீங்கள் கவனமாக கவனிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பிரயோஜனம். வேதத்திலேருந்து தான் நாங்கள் பேசுகிறோம், வெளியே நாங்கள் எதுவும் பேசலை, சரிங்களா? அதனால் இந்த நாளில் கூட நாம் அவனுடைய வசனங்களை நாம் தியானித்துட்டு ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் சில சபை கூடியவர்களை விட்டுவிடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு பவுல் எபிரேய சபைக்கு எழுதுகிறதாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல் சபை கூடியவர்களை விட்டு விடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களுக்கு உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் நாட்டப்பட்டு உலக பிரகாரமான இன்பங்களிலே அவர்கள் புகுந்து உலக பிரகாரம் பாரம்பரியமான ஒரு காரியத்திலே அவர் சிக்குண்டு சபையை அற்பமாக எண்ணி சபை ஆராதனையை அவர்கள் தூரமாக்கி தங்களுக்கு தாங்களே கண்ணியை வருவித்துக் கொள்கிறார்கள். அதை தான் நம்ம வாசிச்சுட்டு அதுதான் பவுல் 1ஆம் நூற்றாண்டிலே ரொம்ப கடுமையான காரியத்தை சொன்னார். சபையை விட்டுறாதீங்க, ஏன்னா சபை மிக மிக அவசியமானது. சபை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கிறிஸ்துவனுடைய தலையாக சரீரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சபைக்குள்ளாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பவுலுடைய எந்த நோக்கமாக இருந்துச்சு. ஆகவே இன்றைக்கி கூட நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரத்தில் 26வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனம். இந்த வசனத்தை நான் மட்டும் தியானிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், சரிங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று அப்படின்னு இங்கே வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நேற்றைக்கு நாம் தியானித்தோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் சபைக்கு மிகுந்த நெருக்கம் உண்டாயிற்று இல்லையா? நெருக்கத்தை அவர்கள் சகித்த ஒரு சபையாக இருந்தாங்க. சபை எப்போ சில நேரங்களில் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது எவனா துன்பத்தை அனுபவித்த சபை இல்லைங்களா? 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாழாக்கப்பட்ட சபை. சபைக்கு இப்படி சில துன்பங்கள்லாம் வரும். அதனால் சபைக்கு வர்ற துன்பங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டம் நீங்கள் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கான். சபைங்கிறது ஆண்டோடைய சரீரம். ஆகவே அவர் தான் பாழாக்கப்படுறார், அவர் தான் துன்பப்படுறார். நீங்கள் ஒன்றும் துன்பப்படலை, நீங்கள் ஒன்றும் பாழாக்கப்படலை. இயேசு பாழாக்கப்படுகிறார், இயேசு தான் துன்பப்படுகிறார். ஆகவே அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். சரீரம், அவருடைய சரீரம் தான் சபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். இங்கு 11வது அதிகாரத்தில் அந்த 26வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதும் போது தான் சொல்கிறார் அந்த வசனத்தை. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூட கூடியிருந்து, நீங்கள் யார் கூட கூடியிருக்கீங்க ஊரில்? நீங்கள் யாரோட கூட கூடியிருக்கீங்க? நீங்கள் உங்கள் மொபைலோடு கூடியிருக்கீங்க இல்லையா? அப்புறம் உதவாதவங்க கூட கூட்டிகிட்டு இருக்கீங்க, சபை குறை சொல்கிறவங்க கூட கூட்டிகிட்டு இருக்கீங்க, ஊழியத்தை குறை சொல்கிறவங்க கூட கூட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்துன்னு நீங்கள் சபைக்கு நீங்கள் வருவீங்க. கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஒரு ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்கள் சபையாக போவாங்க. இந்த சபை அந்த சபை, ஊரில் இருக்க பாஸ்டருக்கே சபை தெரியாதுங்க. ஆனால் ஒரு விசுவாசிக்கு எந்தெந்த இடத்துல சபைன்னு நல்லா தெரியும். ஆனால் அத்தனை சபையில கால் வைக்கிறது. ஆகவே இங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 26வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் ஒரு வருஷ காலமாக சபையோடு கூட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினாங்க. நீ சபையில் இருக்க தேவை பிள்ளையா? நீ கண்டிப்பாக உபதேசம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் மாறுவேன்.
சபைக்குள்ளே சரியாக இல்லைன்னா உபதேசம் உங்களுக்கு வராது, ஜெபம் வராது, உபவாசம் வராதுங்க, ஆராதனை வராதுங்க. சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் வரும். சரிங்களா? அப்போ கூடியிருந்து அநேக ஜன உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று அப்படின்னு போட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அந்த அந்த பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா சபைக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான். சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் கிடையாது. ஊதாரி, ஊர் சுற்றுபவன், உலக சிநேகிதன், அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் சபையோடு இருக்கிறவர்கள் தான் பேர் அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா சபையோடு ஒன்றிணைந்து, சபையோடு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு நம் சபையிலே வாழும்போது நமக்கு தேவன் கொடுக்குற ஒரு பெரிய மதிப்புமிக்க ஒரு பெயர் என்ன? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய அடையாளங்க, இந்த உலகத்துக்கு அடையாளங்க. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறனால வெக்கப்படுறீங்களா? அப்படின்னா வெக்கப்படாதுங்க. கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு மகா பெரிய ஒரு அடையாளமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எதனால் அந்த அடையாளம் கிடைச்சி? சபையில் இருக்கிறதுனாலே, சபைக்கு போகிறதுனாலே, சபையுடைய ஊழியத்திலே பங்கெடுக்கிறதுனாலே, ஆராதனையில் இடைபடுகிறதுனாலே நமக்கு தேவன் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு ஒரு பெயரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சபைக்கு வராதவர்கள், சபையை விட்டு விழுகிறவர்களுக்கு ஊர் சுத்தி அப்படின்னு தான் பெயர் வைக்க முடியும். சரிங்களா? சபையை புறக்கணிக்கிறவர்கள், சபையை குறை சொல்லுகிறவர்கள் உலக மக்கள் தானே குறை சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் குறை சொன்னீங்கன்னா நீங்கள் உலக மக்கள். பிரியமானவர்களே, ஆகவே சபையை விட்டு விடாமல், சபையை நேசித்து, சபையை கனப்படுத்தி, சபைக்குள்ளாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. சிலர் சபையை விட்டுவிடுகிறது போல நாங்கள் விட்டுவிடாமல் சபைக்குள்ளாக இருந்து ஆண்டவரே கிறிஸ்தவன் என்பதை நிரூபிக்க, கிறிஸ்தவன் என்பதை உலகத்துக்கு காட்ட எங்களுக்கு கிருபை தாழ்த்துகிறோம். நம்முடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.